நண்பர்களுக்கு வணக்கம். சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு அருமையான உணவு திருவிழாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உணவு திருவிழா பார்த்திங்கன்னா சென்னையில் மெரினா கடற்கரையில் நடக்குது. சென்னையில் தமிழ்நாடு நகர்ப்புற இயக்கம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுடைய உதவியில் இந்த உணவு திருவிழா நடக்குது. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா இன்றையிலிருந்து டிசம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா சென்னையில் மெரினா கடற்கரையில் நடக்குது. இதற்கான அனுமதி பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசம். இந்த உணவு திருவிழாவில் பார்த்திங்கன்னா 65க்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் பங்கு பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 150க்கும் மேற்பட்ட மகளிர்கள் இந்த உணவு திருவிழாவில் அந்த குழுக்களின் சார்பில் பங்கு பெறுறாங்க. 35க்கும் மேற்பட்ட அரங்குகள் இந்த உணவு திருவிழாவில் இருக்குது. இந்த உணவு திருவிழாவில் எந்தெந்த உணவு வகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த உணவு திருவிழாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த உணவு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குதோ அந்த மாதிரியான உணவுகள் இருக்கும்படி பார்த்துருக்குறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவை கொங்கு மட்டன் பிரியாணி, கிருஷ்ணகிரி நோ ஆயில் நோ பாயில், கரூர் கோல் ரொட்டி மட்டன் கிரேவி, நாமக்கல் பள்ளிவாளையம் சிக்கன், சிவகங்கை மட்டன் உப்பு கறி, ராணிப்பேட்டை ஆற்காடு பிரியாணி, மதுரை கறிதோசை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெஜிடேரியனில் நிறைய மெனு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெஜிடேரியனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி நவதானிய புட்டு, கன்னியாகுமரி பழம்பொரி, தஞ்சாவூர் பருப்பு உருண்டை குழம்பு, காஞ்சிபுரம் கோவில் இட்லி அப்படின்னு சொல்லிட்டு சைவத்திலையும் நிறைய வகைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் 67 வகையான ரெடி டு ஈட், அதாவது உடனடியாக அதே சமயத்தில் உண்ணக்கூடிய உணவுகள் இந்த உணவு திருவிழா இருக்கிறதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த உணவு திருவிழா இன்று, அதாவது 20/12/24 முதல் 24/12/24 வரைக்கும் மெரினா கடற்கரையில் நடக்குது. யார் வேணால் இந்த உணவு திருவிழாவில் கலந்துக்கலாம். அவங்களுக்கான அனுமதி இலவசம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான நேரம் பார்த்திங்கன்னா மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த உணவு திருவிழாவுக்கு மக்கள் வரணும் அப்படின்னா அவங்களுடைய வாகனங்களை எங்கே பார்க்கிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ராணிமேரி கல்லூரி, அது மட்டும் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகத்தில் வளாகத்தில் இங்கே எல்லாம் உங்களுடைய வாகனங்களை பார்க்கிங் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த உணவு பிரியர்கள் இந்த மாதிரியான உணவு திருவிழாவில் கலந்துக்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களில் யாராவது உணவு பிரியர்களாக இருந்தாங்கன்னா இந்த காணொலியை அவங்களுக்கு பகிர்ந்து அவங்கள இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.